மனைவி வந்ததுக்கப்புறம் தான் வீடெல்லாம் வாங்க முடியுமா? ஏன் இல்லாட்டி வாங்க முடியாதா? நாங்கள்லாம் சம்பாதிக்க மாட்டோமா? அப்படின்னாக்க சம்பாரிச்சிருப்போம். ஒரு பைக் சம்பாதிச்சிருப்போம், கார் சம்பாதிச்சிருப்போம். ஒரு வீடு வாசல்னு சம்பாதிக்கிறது மனைவி வந்ததுக்கப்புறம் தான். பைக்கிலேருந்து காருக்கு அப்கிரேட் ஆகிறது, கார்லேருந்து காருக்கு அப்கிரேட் ஆகிறது, இதெல்லாம் மனைவி வந்ததுக்கப்புறம் நிறைய நடக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகமே வேண்டியதில்லை. வயசாக நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால் வாங்குறாங்கன்னு உயரும். பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அது அமையறதில்ல, கல்யாணம் பண்ணியும். அப்போது மனைவி வந்ததுக்கப்புறம் காரு, பைக்கு, சொத்து, வீடு, காலி இடம் இது மாதிரியான அமைப்பு சம்பாதிக்க முடியுமா? அதுக்கான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. யார்? மாப்பிள்ளை ஜாதகத்தை. அதில் சுக்கிரனும் 4ஆம் இடத்ததிபதியும் அல்லது சுக்கிரனும் 2ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக மனைவி வந்ததுக்கப்புறம் பெரிய டெவலப்மெண்ட் உண்டு. 4ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் ஒன்று சேர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க ஆல்ரெடி வாகனம் வச்சுருப்பாங்க. அவங்க சொந்த வாகனத்தில் போய் பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு வந்ததுலேருந்தே சொந்த வாகனத்தில் இருப்பாள். அந்த மாதிரியான யோகமும் உண்டு. மொத்தத்தில் 7க்கு அதிபதி 4க்கு அதிபதி அல்லது சுக்கிரன் 4க்கு அதிபதி 2க்கு அதிபதி சேர்ந்திருந்தா மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிரமாதமான யோகம்.